மக்களே இன்னைக்கு தான் நம்மளோட விஜய் சேதுபதி உண்மையை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அந்த உண்மையை கொஞ்சம் இப்படியும் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சீசனில் மட்டும்தான் உங்கள் கண்ணில் யாருடைய கண்ணிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோப்பையே வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக இதை வேறு மாதிரி சொல்லியிருந்துருக்கலாம். எப்படி சொல்லியிருந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனில் யாருக்குமே கப்படிக்கிற தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட வந்து சொல்லியிருந்துருக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சீசன் தான் இந்த சீசன். ஏன்னா கேவலத்துடைய உச்சம், கெட்ட வார்த்தைகளோட உச்சம், ஆபாசத்தோட உச்சம், 18+ஓட உச்சம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீசன் தான் இந்த சீசன். ஓகேவா? அதாவது பிக் பாஸுக்குன்னு ஒரு பேர் இருந்துச்சு. அந்த பேரை மொத்தமாக போட்டு மழுங்கடிக்க வச்சு, கேவலமாக பேச வச்சு, மக்கள் இடையில் ரொம்ப ரொம்ப கெட்ட பேரை வந்து வாங்கி கொடுத்த ஒரு ஷோ அப்படின்னா அதுவும் இந்த சீசன் தான் அப்படின்னு வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ப்ரோமோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்க பணப்பொட்டியே தூக்கிட்டு போயிடணும், இத்தனை நாட்கள் இவங்க வந்ததே பெரிய விஷயம், அதே போல் கோப்பைக்கெல்லாம் இவங்க இன்னும் அந்த அளவுக்கெல்லாம் தகுதி வாய்ந்த ஆள்லாம் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் யார், பணப்பொட்டியை யார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காப்புல கேள்வி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அரோரா சிங்க்லர் வந்து இருக்காங்களே, அவங்க வந்து விக்ரமுடைய பேரை வந்து சொல்கிறாங்க. என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, அவ்வளோதான் சார், அவர் முடிஞ்சிடுச்சு, எக்ஸாஸ்ட் ஆகிட்டார், அவர்கிட்ட இருந்த காமெடி சென்ஸு, அந்த கேரக்டர் சென்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவர் வந்து இருந்து கப்பு அடிக்கிற வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மியாகி போச்சு. ஸோ அதனால் வந்து பணப்பொட்டியை தூக்கிட்டு வந்து போயிடலாம். ஏன்னா வின் பண்ண போகிறதே நான் தான், இத்தனை காலங்கள் தூக்கிட்டு கூப்பிட்டு வந்துட்டீங்க, ஸோ கடைசி அந்த கப்பையும் எனக்கே வந்து கொடுத்து அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அரோரா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த சுபிக்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சொல்லியிருக்காங்க. ஏன்னா கனி போனதுக்கப்புறம், கனி இருக்கிற வரைக்கும் ஒரு பயங்கர எனர்ஜியாக வந்து இருந்தாப்புல. ஏன்னா கனியே வந்து போயிட்டாங்க, அப்போ நம்மளையும் எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆயிட்டாப்புல. ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த கப் அடிக்கிற எண்ணமெல்லாம் இல்லை, போனால் போதும், பணப்பொட்டியோடு போனால் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி தான் வந்து இருப்பாப்புல அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன இதில் ஒரே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, சுபிக்ஷா வந்து பணப்பொட்டியோட விக்ரம் போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க இன்றைக்கே போகிறாங்க. எப்படி அதுக்கடுத்து தான் நம்ம நடிப்பு அரக்கி என்கிற சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத்தோடைய பேரை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இவரெல்லாம் ரொம்ப டாக்ஸிட்டி சார், இவங்கெல்லாம் வந்து இத்தனை காலங்கள் வந்ததே பெரிய விஷயம், கப்படிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, பணப்பொட்டியை தூக்கிட்டு போகிறது தான் அவருக்கு வந்து பெஸ்ட்டு. ஏன்னா கப்படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வர்ற பணத்தையும் விட்டுறக்கூடாதுல்ல சார். ஏன்னா சாண்ட்ரா எமி எனக்கு தான் சார் நிறைய ஓட்டிங் சொல்லுவோம், நான் தான் வின் பண்ண போகிறேன், ஏன்னா இவ்வளோ காலங்கள் என்னை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டிங்களே, அப்போ எனக்கு வந்து கப்பை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக வந்து கேட்குற மாதிரி வந்துருக்கு. ஏன்னா அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவுக்கு நிறைய சொம்புகள் வந்து அடிக்கப்பட்டுகிட்டே வந்திருக்கு ஒவ்வொரு வாரமும். அதில் இவங்க போடுற நடிப்பெல்லாம் இருக்குது பாருங்கள், அப்பா சரியான நடிப்புடா அப்படின்ற மாதிரி லெவலுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரோராவுடைய பேரை சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக சூப்பரான ஒரு விஷயம், நல்ல விஷயம் தானே. அரோரா ஃபஸ்ட்டு 50 நாள் ஒன்றுமே பண்ணல, அதுக்கப்புறம் ஏதோ சம்திங் வந்து பண்ணாங்க, அதுக்கப்புறம் நல்ல பாயிண்ட்லாம் எடுத்து வச்சாங்க, வேலிடாக வந்திருந்தாங்க, எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் அவங்க பணத்துக்காக தானே வந்திருக்காங்க, பணப்பொட்டி கிடைக்குதில்ல, கிளம்பி போயிட்டே வந்துருக்கலாம். டைட்டிலெலாம் நாங்கள் அடிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம், என்ன பணம் வேணால் அவங்க எடுத்துகிட்டு போட்டோம், அவங்களுக்கு பணம் தானே தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து திவ்யா கணேஷ் வந்து சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு. கடைசியாக வந்து விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சீசனில் மட்டும்தான் இந்த டைட்டிலை வந்து யாரு கண்ணிலையும் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. லிட்டரலாக அப்படி தான் வந்திருக்கு. ஆனால் ஒருத்தர் இருக்கான், அவருடைய பேர் வந்து கானா வினோத். ஓகேங்களா? அவருக்குன்னு எழுதி வச்சிருக்கு பிக் பாஸ் சீசன் 9 கோப்பை. ஆனால் இதில் ஏதாவது குளறுபடி பண்ணாலும் பண்ணிவிடுவானுங்க மக்களே, அந்தளவுக்கு மோசமான சீசனாக தான் வந்து இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, நீங்கள் சொல்லுங்கள், யார் பணப்பொட்டி எடுப்பாங்க, யார் டைட்டில் அடிப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.